பறைசாற்றியவர்கள் நமது சித்தர்கள். அப்ப இவங்களை பற்றி நாம பேசணும்னு சொன்னா இவர்களுடைய பாடல்கள் இல்லாம நம்மளால பேச முடியாது. அப்ப இவங்களுடைய பாடல் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க சபையில பல பேர் கூடியிருக்கீங்க. நமக்கு சித்தர்கள் அருள் செய்த பாடல்கள்ல மிக முக்கியமான பாடல் அல்லது மிக முக்கியமான நூல்கள், எதையாவது படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா எதை படிப்பது அப்படின்னு சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்ததா ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது பரிந்துரை செய்திருக்கின்றாங்களா? இதை படிக்கணும், இதை கட்டாயமாக ஒரு மனிதன் படித்தாக வேண்டும்னு? அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரியான பாடல்கள் சித்தர்களுடைய பாடல்கள் அடங்கி இருக்கு. அதுலயும் குறிப்பாக அகத்திய பெருமான் தன்னுடைய 12,000 பெரும் நூல்ல ரொம்பவே அழகா அதை சொல்லிட்டு வருவார். எதையெல்லாம் ஒரு மனிதன் படிக்க வேண்டும், எதையெல்லாம் இந்த உலகிற்காக நாங்கள் செய்து கொடுத்தோம்னு, யுகந்தோறும் பரமளிக்க பாவலனே யுன்பதற்கு ஓதினேன் நான் ரொம்ப அழகா சொல்வாரு. அதாவது ஒவ்வொரு யுகங்கள் தோறும் பரமளிப்பதற்காகவே இந்த பாடல்களை நாங்கள் கொடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பெரும் நூல்களை சொல்வார். அந்த 3 பெரும் நூல்களை பத்தி யாருக்காவது தெரியுமா? அகத்தியருடைய 12,000 பெரும் நூல்ல சொல்லக்கூடிய பாடல்கள் அவை. பாரேதான் யுகந்தோறும் பரமளிக்க பாவலனே யுந்தமக்கு யோதியேயான் சீரேதான் சங்கத்தார் முன்னதாக சிறப்புடனே யாம் உரைத்த பெருநூலப்பா தூரேதான் மிகவுளவு நேராமற்றான் துணிவுடனே 12,000 தான் யுகந்தோறும் சித்தர்கள் நாம படிச்சுக்கோமா? நாம இன்னைக்கு சித்த மருத்துவத்தை பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசுறோம், சித்தர்களை பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசுகின்றோம். ஆனால் இதுல ஒரு குறிப்பிட்ட 3 மிகப்பெரிய நூல்கள், அகத்தியர் 12,000, யூகிமுனி 12,000, போகர் 7,000, இந்த 3 பெரும் நூல்களும் ஆதி தமிழ் சங்கமத்துல நமக்காக விட்டு சென்ற நூல்கள். இந்த நூல்களை ஒவ்வொரு மனிதனும் படிப்பதற்காகவே சித்தர்கள் இந்த நூல்களை ஒவ்வொரு மனிதனும் படிப்பதற்காகவே சித்தர்கள்